29/1/2025 50-50 127க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? பார்த்துட்டு நம்ம நாளைக்கு இன்னைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நேற்று நம்ம பாருங்கள் ஆல் போர்டு 6, 3, 2லாம் கொடுத்துருந்தோம். 3 டெஃபினட்டாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 3 வரல. ஆனால் 4 டபுளாக வரும்னு எதிர்பார்த்தோம். 4 வரல. நம்ம எதிர்பார்க்காத நம்பர் வந்திருக்கு. இந்த 5லாம் வந்து ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே அடிக்க வேண்டியது டபுள்ஸாக எதிர்பார்த்தோம். அப்போல்லாம் அடிக்கலை. ஆனால் தேவையில்லாத நேரத்தில் அடிச்சுருக்காங்க. ஆனால் 04ங்கிற நம்பர் ஒன்று வரணும். ஏசிபிசி 04ங்கிற ஒரு நம்பர் வரணும். அதை பார்த்தீங்கன்னா 0க்கு பவர் 5 54ன்னு வந்திருக்குது. சரிங்களா? 54 அப்படியே வந்திருக்குது. 04ங்கிற அதுக்கு தான் நம்ம 04 ஒன்று கொடுத்துருந்தோம். அது அப்படியே வந்திருக்கு. ஏபிலே வரலாம், பிசிலேயும் வரலாம். அது எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் வந்திருக்கு. ஆனால் அதை தான் நம்ம எடுத்துருந்தோம். வந்தால் 900 இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம். 904ங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். 4 டபுள்ஸாலாம் எதிர்பார்த்தோம். அதனால தான் டபுள்ஸில் அதை கொடுத்துருந்தேன். 5ஆம் நம்பர் நான் கொடுக்கல. ஆனால் எதிர்பார்க்காத நம்பர் வந்துருச்சு. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். எல்லா நாளும் நம்ம நினைக்கிறதே வராது. சரிங்களா? நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு 29/1/2025 50-50 127க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான். நாளைக்கு ஆல் போர்டில் 2, 3ன்னு எடுத்துருக்கிறேன். 2, 3 கண்டிப்பாக நாளைக்கு வரணும். 3ஆம் நம்பர் 15 நாளுக்கிட்ட ஆகிப்போச்சு, வரல. சப்போஸ் நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா அந்த சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். 4ஆம் நம்பர் திரும்பவும் வரலாம். சரிங்களா? 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9ன்னு வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் ஆட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 0, 2ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். 0 வரலாம். அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0க்கு இதுக்குண்டான பவர் நம்பர்கள் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 2 வரலன்னா 0 வரணும். அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் அந்த இடத்துக்கு திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 1ன்னு தான் வச்சுருக்கிறேன். இந்த 4ஆம் நம்பரும் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் வரலாம். அது 4ஆம் நம்பர் வந்து எங்கே ஏ போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம். அப்படி தான் பேட்டர்ன் காட்டுது. ஆனால் நாளைக்கு ஒரு 4ஆம் நம்பர் இருந்தாலும் இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 6ங்கிறது கான்ஃபிடென்ஸாக இருக்குது. சரிங்களா? 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரணும், இல்லை 3ஆம் நம்பர் வரணும் சி போர்டை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் திரும்பவும் அதே இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 1ஆம் நம்பர் வரலாம், 8ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? இல்லைன்னா பி போர்டுக்கு இந்த 3ஆம் நம்பர் நகரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா 8 இருக்க இடத்துல 3 போகலாம், 3 இருக்க இடத்துக்கு 8ம் வரலாம். இந்த பவர் நம்பர் அதே மாதிரி தான். 1 இருக்க இடத்துக்கு 6 வரலாம், 6 இருக்க இடத்துக்கு 1ம் போகலாம். இதுவும் இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஆனால் வர வேண்டிய நம்பர் அந்தந்த இடத்துக்கு கொடுத்துருக்குறோம். ஆனால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பவர் பண்ணி கூட அடித்தாலும் அடிப்பாங்க. 2 6ஆக கூட நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 27ங்கிற ஒரு நம்பர் வர வேண்டியது இருக்குது. அதனால் அந்த 27 வச்சுருக்கிறேன். வந்தால் அதிகபட்சமாக பிசிக்கு வரலாம், இல்லைன்னா ஏபிக்கும் போகலாம், இல்லை ஏசிக்கும் வரலாம். சரிங்களா? 62, 56, 23, 19, 81, 16, 73ன்னு ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். ரொட்டேட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிறதுக்கு அதிகபட்சம் எல்லா நம்பரும் ஆகாது. ஒரு சில நம்பர்கள் மாறலாம். ஆனாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வினிங் கிடைக்கும். இதில் பவர் பண்ணி எதுவும் வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுமாதிரி டபுள்ஸ்னால் நாளைக்கு 33, 88, 66, 11, 77, 22 இது வரலாம். இது போக வந்து 4ஆம் நம்பர் ஏற்கனவே வர வேண்டியது 4, 9 வரணும், வரலை. சப்போஸ் அந்த 9, 4 கூட நாளைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அது வரணும், ஆனால் வரலை. 9, 4 வரணும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. 516, 216. சரிங்களா? இந்த 16ங்கிறது கொஞ்சம் வர்றதுக்கு மாதிரி இருக்குது. 16 வரலாம். இல்லைன்னா 56ங்கிற நம்பர் ஒன்று வரணும். சரிங்களா? 56ங்கிறது ஏசிக்கே பிசிக்கே எதுக்கோ ஒன்று வரணும். இல்லைன்னா 16ஆக வரணும். அது 516ஆகவும் வரலாம். 081, 08ங்கிற நம்பரும் வரணும். சரிங்களா? அந்த தான் கொடுத்துருக்கேன். அது 081ஆகவும் வரலாம், 086ஆகவும் வரலாம். அதனால தான் அதை அப்படி வச்சுருக்கிறேன். அது வருமானு பார்க்கலாம். சரிங்களா? வரணும், பார்க்கலாம். 624, 216, 823, 473, 243 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இடம் மாறலாம். சரிங்களா? பார்க்கலாம். சி போர்டு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் 6ஆம் நம்பரோ 3ஆம் நம்பரோ வரலாம். இல்லைன்னா திரும்பவும் இந்த 4ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் நான் கொடுத்த கணிப்பும் ஒத்து வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இது தனிப்பட்ட என்னுடைய கணிப்பு தான். இது எல்லாமே கான்ஃபிடன்ஸாக எடுத்துருக்குறோம். ஆனால் எதுவும் உறுதியான நிலையான நம்பர் கிடையாது. எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு கணிப்பு மட்டும்தான். அதை மட்டும் விளையாட்டாகவே பாருங்கள். சீரியஸாக எடுத்து விளையாடாதீங்க.
மாத கடைசி எப்படி வேணாலும் போகலாம். அதனால் அளவோடு போட்டு அளவோடு விளையாடுங்க. சரிங்களா? அப்போ தான் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பிடிக்கலாங்கிற மாதிரி விளையாண்டுக்கோங்க. சரிங்களா? ஒரே நாளில் பிடிக்கலான்ட்டு நிறைய போட்டுறாதீங்க. சரிங்களா? பார்த்து விளையாடுங்க. இது மட்டும்தான் நம்மளோட ரிக்வெஸ்ட்டு. சரிங்களா? எல்லாமே ஒரு கணிப்பு தான். எதுவும் உறுதியான நம்பரு, நிலையான நம்பரு கிடையாது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.